கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரிக்கல் என்ற ஊரில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் கோவில். சுமார் 1800 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவில். இத்தலத்தில் மட்டுமே நரசிம்மரும் லட்சுமி தாயாரும் ஆலிங்கனம் செய்தபடி அருள் பாலிக்கின்றனர். மேலும் இரட்டை ஆஞ்சநேயர் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் ஒரே திருத்தலமும் இது. தல வரலாறு. ஒரு காலத்தில் இப்பகுதியை வசந்தராஜன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். நரசிம்மர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்த மன்னன் இப்பகுதியில் நரசிம்மருக்கு கோவில் கட்ட விருப்பம் கொண்டான். அதற்காக தன் குருவான வாமதேவ ரிஷியை கொண்டு தொடர்ந்து 3 இரவுகள் யாகங்கள் செய்ய ஏற்பாடு செய்தான். அந்த யாகத்தில் கலந்து கொள்ள சிற்றரசருக்கெல்லாம் அழைப்பு விடுத்தான். அதன்படி மன்னனின் அழைப்பை ஏற்று சிற்றரசர்கள் எல்லோரும் யாகம் நடைபெறும் இடத்திற்கு வந்தனர். யாகம் தொடங்கும் நேரத்தில் பரிகளாசுரன் என்ற அசுரன் யாகத்தை தடுக்க எண்ணி தன் படைகளுடன் அங்கு வந்தான். அவன் வருவதை அறிந்த மன்னனின் குரு மன்னனின் கையில் கங்கணம் கட்டி அரக்ஷா அமிர்தாக்ஷா என்று தொடங்கும் மந்திரத்தை உபதேசித்து அருகில் உள்ள புதரில் மறைந்திருக்கச் சொன்னார். இருப்பினும் மன்னன் மறைந்திருப்பதை அறிந்து கொண்ட அசுரன் மன்னனை கோடாரியால் தாக்கினான். இதனால் கோபம் கொண்ட நரசிம்மர் தன் பக்தனான மன்னனை காக்க உக்கிர நரசிம்மராக தோன்றி பரிகளாசூரனை அழித்தார். பின்பு வசந்தராஜ மன்னனுக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்தார். பரிகளாசூரனை அழித்த தலம் என்பதால் இவ்வூர் பரிகலபுரம் என்று பெயர்பட்டது. பின்பு அதுவே மருவி பரிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. மன்னன் தனக்கு காட்சி கொடுத்த உக்கிர நரசிம்மரிடம், இறைவா, தங்களை நாடி வரும் பக்தர்களுக்கு சாந்த நரசிம்மராக காட்சி தந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டினார். அதன்படி மன்னன் கட்டிய இக்கோவிலுக்கு தேவ சிற்பியான விஸ்வகர்மா லட்சுமி நரசிம்மர் சிலையை செய்து கொடுத்தார். அதை மன்னனின் குருவான வாமதேவ ரிஷி பிரதிஷ்டை செய்தார். லட்சுமி நரசிம்மராக சாந்த ரூபத்தில் அருள்பாலித்து வந்த இத்தலத்தில் சில காலம் சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வந்தது. ஆனால் காலப்போக்கில் சரிவர பராமரிக்கப்படாததால் கோவில் சேதமடைந்து நரசிம்மர் சிலை புற்றால் மறைந்துவிட்டது. இதையடுத்து இவ்வூருக்கு அருகில் வாழ்ந்து வந்த வாய் பேச முடியாத ஒருவரின் கனவில் தோன்றிய இறைவன் இக்கோவிலில் நரசிம்மர் சிலை புற்றால் மறைந்திருப்பதாகவும் அதை மீண்டும் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறி மறைந்தார். உடனே அவர் இந்த தகவலை ஊர் மக்களிடம் தெரியப்படுத்தினார். இதையடுத்து ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து புதிதாக கோவில் கட்டி மறைந்திருந்த லட்சுமி நரசிம்மரை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்துள்ளனர். இந்த ஆலயம் தென்பெண்ணை, கடிலம் என்ற 2 நதிகளுக்கு இடையில் அமைந்துள்ளது. கோவில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது. ராஜகோபுர நுழைவாசலை கடந்ததும் வெளிப்பிரகாரத்தில் ஆஞ்சநேயர், விநாயகர் மற்றும் நாகர் சிலைகள் காணப்படுகின்றன. கருவறைக்கு செல்வதற்கு முன்பு பலிப்பீடமும் கொடிமரமும் உள்ளன. கொடிமரத்தின் முன்பாக கருவறை நோக்கியபடி கருடாழ்வார் சன்னதி காணப்படுகிறது. கருவறையில் லட்சுமி நரசிம்மர் கிழக்கு முகமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். இங்குள்ள நரசிம்மரின் இடது மடியில் லட்சுமி தேவி அமர்ந்த கோலத்தில் தன்னுடைய வலது திருக்கரத்தாலும் மகாலட்சுமியை நரசிம்மரும் ஆலிங்கனம் செய்தபடி காட்சி தருகின்றனர். இந்த காட்சி இக்கோவிலுக்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பாகும். வியாசராயர் தென் இந்தியாவில் 734 ஆஞ்சநேயர் சிலைகளை நிறுவியுள்ளார். அவற்றில் இங்கு கருவறைக்குள் உள்ள ஆஞ்சநேயரும் ஒருவராவார். மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் அஷ்டகோணம் எனப்படும். கோவிலில் கனகவல்லி தாயார் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். பிரகாரத்தின் வடக்கில் வரதராஜ பெருமாளும் தென்கிழக்கில் விநாயகரும் அமைந்துள்ளனர். ஆஞ்சநேயர் வாயு மூலையில் வீர ஆஞ்சநேயராகவும்,
பக்த ஆஞ்சநேயராகவும் அருள் பாலிக்கிறார். கோவில் உற்சவ மூர்த்திகளாக லட்சுமி நரசிம்மரும் பூதேவி மற்றும் ஸ்ரீதேவி உடனாய நரசிம்மரும் உள்ளனர். ஆலயத்தின் தல விருட்சமாக மகிழ மரம் உள்ளது. தல தீர்த்தமாக கருட தீர்த்தம், நாககூபம் எனப்படும் கிணறு உள்ளன. இதில் உள்ள நீர் நோய் தீர்க்கும் மருத்துவ குணம் நிறைந்ததாக நம்பப்படுகிறது. இக்கோவிலில் ராஜராஜ சோழன், பல்லவர்கள், நாயக்க மன்னர்கள் திருப்பணி மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இக்கோவிலில் திருமண தடை உள்ளவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், பதவி இழந்தவர்கள், பதவி உயர்வு வேண்டுபவர்கள் இத்தல இறைவனை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இத்தல இறைவனுக்கு எண்ணெய், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, மஞ்சள், சந்தனம் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. நவகிரக தோஷங்களை போக்கும் தலமாகவும் பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் ஆலயம் உள்ளது. இங்குள்ள இரட்டை ஆஞ்சநேயர் சன்னதி முன்னால் பக்தர்கள் நெல்லை கொட்டி அதில் தங்கள் கோரிக்கைகளை எழுதி வழிபடுகிறார்கள். இதன் மூலம் தங்கள் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறுவதாக நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். பக்தர்கள் மொட்டையடித்தல், காது குத்துதல், மாவிளக்கு ஏற்றுதல், அங்கப்பிரதட்சணம் செய்தல் போன்ற நேர்த்திக்கடன் செலுத்தியும் அன்னதானம் இட்டும் வழிபடுகிறார்கள். இந்த ஆலயத்தில் 12 மாதங்களும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திர தினத்தன்று மாலையில் சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறுகிறது. சித்திரையில் பிரம்மோற்சவம், வைகாசியில் நரசிம்ம ஜெயந்தி போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆந்திராவைச் சேர்ந்த பலருக்கும் இத்தல நரசிம்மர் குலதெய்வமாக இருப்பதால் இங்கு தெலுங்கு வருட பிறப்பு சிறப்பாக நடத்தப்படுகிறது. பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோவில் தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். கோவில் அமைவிடம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் 21 கிலோமீட்டர் தொலைவில் பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில்